ஹலோ கைஸ், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திறமை இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சிலர் நல்லா படிப்பு வரும், ஒரு சிலர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து எனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அதில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்குள்ள வந்து என்ன திறமை இருக்குன்னு இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்குள்ள என்னடா திறமை இருக்குது அப்படின்னு தான் தோணுது. என்ன திறமை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து மேலே வந்துடுறவங்க வந்து ஈஸியாக வந்து பொழைச்சிக்கிறாங்க. பட் எந்த ஒரு திறமையுமே இல்லாமல் ஸோ என்ன திறமை இருக்குன்னே தெரியாமல் இருக்கிற என்னைய மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறோம். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்குன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் திறமை இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு உண்மை சொல்லட்டுங்களா, கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் வந்து ஈஸியாக வந்து அதை வச்சு நம்ம மேலே வந்துடலாம். இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, திறமை இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் வந்து திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யாரோட தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தப்பு அதில் வந்து அதிகபட்சம் இருக்குது. ஏன்னா திறமை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒருத்தர்கிட்ட காட்டி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சி அதில் போய் முன்னேறதுங்கிறது இதுக்கு முன்னாடி காலத்துக்கு வந்து அது வேணால் ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கலாம். ஆனால் இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி திறமைகளை வச்சுக்கிட்டு மேலே வர முடியாமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள்லேயே வந்து நம்மளோட திறமைகளை காமிச்சு வந்து மேலே வரலாம். பட் இந்த டைம்லேயும் வந்து மேலே வர முடியலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்களுக்கான திறமை வந்து சரியாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இங்கே நிறைய திறமைகளோடு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இல்லை. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நானுமே வந்து எதையுமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டது கிடையாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டது கிடையாது. நான் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக வந்து எதையுமே கற்றுக்கிட்டு அந்த முழு திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்கே இல்லை. அதுதான் வந்து பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையனுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல டான்ஸ் ஆட தெரியுது அப்படின்னா அந்த பையன் வந்து ப்ராப்பராக டான்ஸ் கற்றுக்கணும். ஸோ டான்ஸ் வந்து இயற்கையாகவே அவனுக்கு வரலாம். பட் வந்து அவன் வந்து ப்ராப்பராக வந்து ஏதாவது ஒரு டான்ஸ் கிளாஸோ இல்லை ஸ்டுடியோவோ போய் நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ இது வந்து டான்ஸுக்கு மட்டும் சொல்ல, எல்லா வகையான திறமைகளுக்குமே இது பொருந்தும். ஸோ நீங்கள் பாட்டு பாடுறதும் சரி, டான்ஸ் ஆடுறதும் சரி, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சரி, எதுவுமே வந்து நீங்கள் ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாது, யார் வேணால் கற்றுக்கலாம். ஆனால் இயற்கையாகவே ஒரு சிலருக்கு அந்த திறமைகள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம போய் ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இங்கே இருக்க மேக்ஸிமம் பேருக்கு வந்து பிரச்சனையே வந்து அதை ப்ராப்பராக கற்றுக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா அந்த ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து அதிகம் இல்லை. ஸோ அப்படியே ப்ராப்பராக கற்றுக்க போனாலும் அவங்களுக்குள்ள அந்த மோட்டிவேஷன், ஈகோ பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதனாலே வந்து அவங்க வந்து மேலே வர முடியாமல் போயிடுறாங்க. ஸோ இப்போ சினிமாவை எடுத்துக்கிட்டோன்னா சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, ஸோ அவர் பேசிக் வந்து ஆங்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு வந்து காமெடி டக்குன்னு கலாய்க்கிறது வந்து அவருக்கு இயற்கையாகவே வந்தது. ஸோ அப்போவே விஜய் டிவியில் வந்து அவர் டாப்பில் இருந்தார். அவர் பண்ண அந்த இது அந்த ஷோ வந்து சூப்பராக ஹிட் ஆச்சு. அதில் இருந்து தான் மெரினா படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார். ஸோ அது வந்து சும்மா ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அந்த இது பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்து ரசித்தாங்க. அதுக்கப்புறம் தான் 3 படத்தில் வந்து தனுஷ் கூட நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ வந்துட்டாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்குள்ளே இருக்க திறமை வந்து அந்த டைமிங் சென்ஸ், டைமிங்கில் டக்குன்னு கலாய்ச்சி பேசுறது, அது வந்து அவருக்கு இயற்கையாக வந்தது. ஸோ அதை மட்டுமே நம்பி இல்லை. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு. டான்ஸ்லேருந்து, ஃபைட்லேருந்து, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு. நடிக்கிறதையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து நிலைக்க முடியும், சாதிக்கவும் முடியும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் வந்து பேசிக்ஸ் தான் படிப்பீங்க. ஸோ அந்த பேசிக்கை வச்சு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து எது உங்களுக்கு
பிடிக்கும், எது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும், ஸோ எதை வந்து சூஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக கற்றுக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ உங்களுக்கான திறமையை வந்து நீங்கள் வந்து படிக்கும் போதே சூஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் இல்லை வேறு வேலைக்கு போயிட்டு இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு திரும்ப இன்னொரு செக்டருக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக வந்து அது மூவ் ஆகி வேறு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு இயர்ஸ் தான் வந்து அதிகமாக வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் தொடர்ந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து அதிலே வந்து நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அது வந்து எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து நீங்கள் அதில் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய புது விஷயங்கள் இப்போ வர்ற நிறைய அட்வான்ஸ்டு எல்லாமே கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். ஸோ ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா இப்போ இனிமேல் வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக போயிட்டுருக்கு. இந்த ஏஐ கோடிங் இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நானுமே வந்து அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஏஐ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி வேறு லாங்குவேஜ்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்வம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் முழுக்க உங்களுடைய முழு ஈடுபாடோடு அதை கற்றுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு சோறு போடுற விவசாயம் கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஸோ நானுமே வந்து அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் தோட்டம்லாம் இருக்குது. பட் வந்து நான் அதில் வந்து இப்போதைக்கு வந்து நான் அது எதுவுமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. பட் ஃப்யூச்சர் வந்து அப்படி இருக்காது. ஸோ முழுக்க நமக்கான சாப்பாடு வந்து நம்மளே தயாரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போவுமே அப்படி இருந்துட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர் வந்து இன்னும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால் நமக்கான உணவை வந்து நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து கூடிய விரைவில் வரும். அதனால் விவசாயமும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே செய்யணும். விவசாயத்தில் ஆர்வம் இருக்க இளைஞர்கள் துணிஞ்சு வந்து விவசாயத்தை இப்போவே ப்ராப்பராக கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு முன்னாடி இருக்கவங்க இந்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சூப்பராக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் வந்து நம்மளால் கற்றுக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் கடத்தணும். அதுக்காகவாவது விவசாயம் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ நானும் வந்து கற்றுக்கலான் இருக்கேன். விவசாயம் கற்றுக்கணும், டிஜிட்டலாக இந்த பக்கமும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து லைவ் இருக்குது, மறக்காமல் லைவ்லேயும் வந்து கலந்துக்கங்க. ஸோ அங்கே வந்து பேசுவோம் நிறையா. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.